எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமின். ஆனந்தி, நம்ம கம்பெனியில் புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக சில இன்ஜினியர்ஸ் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க. டி நகர் கிராண்ட் பார்க் ஹோட்டலில் தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அவங்கள பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மிஸ்டர் கார்த்திக் போகிறாரு. கூட நீங்களும் போகிறீங்க. நானா? எஸ். அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்க டிஸ்கஷனை நோட்ஸ் எடுக்கணும். சார், எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. 2 மாசம் பில் வவுச்சர் பெண்டிங்ல இருக்கு. அதனால ஸோ வாட், போயிட்டு வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். கிளம்புங்க. உடனே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். அந்த இன்ஜினியர்ஸ் சில சஜஷன்லாம் சொல்லுவாங்க, அதையும் எழுதிட்டு வந்துருங்க. ஓகே ஓகே, கிளம்புங்க. ஓகே ஆனந்தி, இது முக்கியமான மீட்டிங். ஸோ ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே சார். என்ன அமைதியா வர? என்ன பண்ணணும்? ஏதாவது பேசலாம்ல? பேச பிடிக்கலையா? வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பாட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன்? ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கட்டுமே. எவ்வளவு அருமையான சாங் தெரியுமா அது? இந்த பாட்டுல பிரிவோட துயரத்தை அப்படியே பிரமாதமா சொல்லியிருப்பாங்க லிரிக்ஸ்ல. ஜானி படம் பாத்தியா நீ? கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் பாடுற பாட்டு, இதுல அவ அப்படியே மனசு நொந்து ஒரு வேதனையோட காதலனை கூப்பிடுற மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல் நம்பர். இதுல என்னன்னா, அந்த ஹீரோ வந்து ஒரு ஃப்ராடு, திருடன். அதான் காதலோட மகிமை. நம்ம காதலிக்கிறவங்க கிட்ட இருக்கிற குறை நம்ம கண்ணில் நிச்சயமா படாது. அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதெல்லாம் பெருசா தோணாது. நம்ம காதலன் எவ்வளவு தப்பானவனா இருந்தாலும், ஏற்கனவே கல்யாணமானவனா இருந்தாலும். நீங்க இப்போ உங்க வாயை மூடணும். இந்த பாட்டை நிறுத்தணும். எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குதுன்னு ஏதாவது மாத்திரை வாங்கி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாம போக வேண்டிய ஹோட்டல் எவ்வளவு தூரம் இருக்கு? போயாச்சு. முதல்ல அங்க போற வழியை பாருங்க. என்ன பார்க்காம ரோட்டை பார்த்து வண்டி ஓடுங்க. Room 412. Thanks. எப்படி இருக்கிறோம்? நல்ல விசாலமா, காத்தோட்டமா, வெளிச்சமா? சிடம்.
என்ன சொல்லிட்டோம்? காஃபி, டீ? எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ இன்ஜினியர் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. எங்க அவரு? இருக்காரு. ஏன் டென்ஷன் ஆகுற? மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னீங்களே, எங்க நடக்குது? மீட்டிங் நடக்குது. இதே ஹோட்டல்ல கீழே பேங்க்வெட் ஹால்ல நடக்குது. இது நான் போட்டது. நீங்க போட்ட ரூமா? எதுக்கு? ஆனந்தி, உன்கிட்ட நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். என்ன பேசணும்? கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளு. உனக்கு ஒன்று சொல்லவா? என் லைஃப்ல சில மாசங்களை நான் அழிச்சிட்டேன். எந்த டைம்ல இருந்து அழிச்சேன் தெரியுமா? உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் மண்டபத்தை மொட்டை மாடியில் நாம பேசிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன். கேலண்டர்ல இருந்தே காலி பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே உனக்கும் சரி எனக்கும் சரி தேவையில்லை. என்ன சொல்ற? கார்த்திக், நீங்க ரொம்ப குழம்பி போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஆபீஸ்ல நடந்த விஷயங்களால ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்கேன். எதையாவது பேசி அதை அதிகப்படுத்தாதீங்க. ஐயோ, அதெல்லாம் மறந்துடு ஆனந்தி. நான் அழிச்ச மாதிரி நீயும் உனக்கு பிடிக்காதெல்லாம் அழிச்சிடு. நான் ஒன்று சொன்னா நீ ஆச்சரியப்படுவேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம காதலோட 100வது நாள். முதல்ல நான் என் காதலை சொல்லி உனக்கு ஒரு மோதிரம் போட்டேன். நீ கூட அதை திருப்பி கொடுத்துட்ட. பரவாயில்ல, நான் அதை விட காஸ்ட்லியா, அதை விட பிரமாதமா ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, நம்மளோட இந்த 100வது நாளை கொண்டாடுறதுக்கு தான். இது பாருங்க, எதுக்கு இந்த டிராமா எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? டிராமாவா? நீதான் அதெல்லாம் புரியாத மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்க. இன்னைக்கு 100வது நாள். அது மட்டும் இல்ல, இதே கிழமையில தான் நம்ம காதலை சொன்னோம் தெரியுமா? This is too much to be a coincidence. இதெல்லாம் ஒரு அர்த்தத்தோட நடக்குது. நாம தான் புரிஞ்சுக்கணும். We are educated after all. ப்ளீஸ், அதனால உன்னோட கோபம், ஈகோ இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மறந்துடு. என்ன மன்னிச்சிடு. மனசை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கோ ப்ளீஸ். யோ, நல்லா வருது வாயில. மிஸ்டர் கார்த்திக், உங்க வைஃபை ஏத்துக்கிட்டு அவங்க கூட மரியாதை குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. என்கிட்ட இப்படி பேசுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இப்படி எல்லாம் பேசுனீங்க, நடக்கிறது வேற. ஆனந்தி, ஆனந்தி இரு ப்ளீஸ். சொல்றது கேளு ப்ளீஸ். என்னை விட்டு போயிடாத. தயவு செஞ்சு கொஞ்சம் என் மனசை புரிஞ்சுக்க. என்ன மிரட்டுறியா? நீ இப்போ இன்னொருத்தியோட புருஷன், நான் கல்யாணம் ஆகாதவ. என்ன மிரட்டுற மாதிரி நீ காரியம் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நீ புரிஞ்சுதான் பண்றியா இல்ல மர கண்டிருச்சா உனக்கு? அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனந்தி. இது காதல், பியூர் லவ், மழை துளியோட பியூர் லவ். இது நான்சென்ஸ். புத்திகத்தி கெட்டு போச்சா உனக்கு? நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை காதலிச்சா அப்போ அது காதல்னு சொல்வியா? You're totally mistaken. நான் தான் அதெல்லாம் அழிச்சிட்டேனே. அந்த பொண்ணு பேர் என்ன? ரம்யா. ரம்யா ரம்யா நான் ஒய்ஃபாவே ஏத்துக்கவே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆனதை மறந்துடு நீ முதல்ல. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. போன கண்ண மூடிட்ட மாதிரி இருக்கு நீ பேசுறது. ரம்யா உன் மனைவி. நீ இல்லன்னு சொன்னால அது இல்லன்னு ஆயிடாது. இல்ல ஆனந்தி, இப்போ ரம்யாவோட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம். ஆனா என் விரல் நுனி கூட அவன் மேல படலையே. அதுல இருந்தே உனக்கு புரியலையா நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு? நானும் உன்ன மாதிரிதான். நான் இன்னொருத்தோட புருஷனா ஆகவே இல்ல. புரியவே இல்லையா நான் சொல்றது? இப்போ ரம்யாவை நான் மனசார வைஃபா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து இப்படி பேசினா அது தப்பு. ஆனா என் மனசுல நீ தான் இருக்க. நான் தான் உன்னை லவ் பண்றேனே. சரி, இதுல நான் கிளியரா இருக்கேன். என் சைடு ரொம்ப கிளியரா இருக்கு. நானும் ரொம்ப கிளியரா இருக்கேன். இனிமே நான் உங்ககிட்ட இத பத்தி பேச தயாராவே இல்ல. ஓகே? ஆனந்தி, நான் சொல்றத கேளு. முதல்ல உள்ள வந்து உட்காரு. உள்ள வந்து உட்காரு ஆனந்தி. ஆனந்தி, ஏன்? இரா ஆனந்தி, நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் திருவெங்கட பேசுறேன். சொல்லுங்க சித்தப்பா. யாரு? அபியா? ஆமா, நான் தான் பேசுறேன். நீ எடுத்துட்டியா அபி? ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணம்மா. நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுறியாம்மா? என்ன விஷயம்? ஒன்றுமில்ல, உன் புருஷன் உங்கள் வீட்டு ஆளுங்களாம் வரேன்னு இருக்காங்க.
ஏதோ பஞ்சாயத்து பேசுறமா. புரியல சித்தப்பா. எனக்கு தாம்மா புரியல. அவங்க தான் ஏதோ பேசி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய இப்படி பேசி முடிச்சுக்கிறது தான் சரி அப்படிங்கிறாங்க. எதுக்கும் கிளம்பி வந்துடுறேம்மா. அதான் நான் இங்க இருக்கேன்ல, என்னன்னு பாத்துக்கலாம். ம். ம், சரி. என்ன அபி? சித்தப்பா பேசினாருமா. நான் உடனே அவர் வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? பாஸ்கர் வீட்டு ஆளுங்க அங்க வராங்களாம். ஏதோ பஞ்சாயத்து மாதிரி பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாங்கிறாங்களாம். அதான் சித்தப்பா என்ன அங்க வர சொல்றாரு. என்னக்கா இது பஞ்சாயத்து? என்ன விவரம்னு கேட்டியா? தெரியல ஆனந்தி, நான் ஜாஸ்தி விசாரிக்கல. சித்தப்பாவும் விவரமா சொல்லல. ஏங்கா அந்த ஆள் அளவுக்கு மீறி வந்து அராஜகம் பண்ணிட்டு போயிருக்கான். வீடேறி வந்து மனோவை கை நீட்டி இருக்கான். அந்த அம்மா என்னன்னா சீர்வரிசை எல்லாம் போட்டுட்டு கையெழுத்து போடுன்னு மிரட்டிட்டு போகுது. இந்த லட்சணத்துல சித்தப்பா வீட்டுல வேற பஞ்சாயத்தா? அக்கா நீ அங்க போனா அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க. நீ போகாதக்கா, நமக்கு அங்க மரியாதை கிடைக்காதுக்கா. ஆனந்தி, சாரதா தான் அங்க இருக்காள. அம்மா சித்தி இத பத்தி பேசல பாத்தியா? அநேகமா அவங்களுக்கு இதுல சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா அவங்க எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. அக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ அங்க போகாத. இந்த காலத்துல போய் பஞ்சாயத்து மண்ணாங்கட்டின்னு பேசிட்டு. சரி ஆனந்தி, நான் அங்க போல. உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, நீ கிளம்பு. போ. போகாத. போக மாட்டேன், வர. கிளம்பு. ம். வரமா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சித்தப்பா. அபி, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே புறப்பட்டு வா. கிளம்பு சீக்கிரமா. சித்தப்பா என்ன இதெல்லாம்? அபி, நான் வயசுல பெரியவன்பா. நல்லது கெட்டது தெரிஞ்சவன். முள்ளு மேல விழுந்த சேலைய நாம தான் பக்குவமா எடுக்கணும். அவங்க எல்லாரும் நம்ம வீட்டிலேயே வந்து உட்காந்து பேசுறது நமக்கு ரொம்ப நல்லது. நான் இருக்கேன்ல, எல்லாரும் வாங்க. நாம கூடி பேசி யாருக்கும் பாதகம் இல்லாம ஒரு முடிவு எடுத்துருவோம். அது இல்ல சித்தப்பா. இத பாருமா, நான் சொல்றத கேளு. உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு நீ உடனே புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வா. நாம பேசி ஒரு முடிவு எடுப்போம். அபி, இதை வளர்த்துக்கிட்டு போறதுல அர்த்தம் இல்லம்மா. பேசி முடிச்சுட்டா அவங்க வேலையை பார்க்கலாம். எதுக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்தை போட்டு வளவளன்னு இழுத்துக்கிட்டு நாம என்ன சின்ன பிள்ளைங்களா? உடனே புறப்பட்டு வா. என்ன? சரி சித்தப்பா, வரேன். என்ன அபி, நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். போலாமா? சித்தப்பா சொல்ற மாதிரி இதை ஏதோ ஒரு விதத்துல பேசி முடிச்சிருவோம். அதான் நல்லது. இல்லைன்னா நிறைய சங்கடம் தான் வரும். நீயும் வாமா, கிளம்பலாம். அபி, ஆனந்தி வேற போக வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்ல? அவ அப்படிதான் பேசுவாமா. அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ கிளம்பு. மனோ, நீயும் வா. சரிக்கா. மாமா, நீங்களும் வாங்க. சரி அபி, நீ சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வேணாம் நான் சொல்ல போறோம். அங்க வரதோட சரி. ஆளாளுக்கு எதுவும் பேசக்கூடாது. அவங்க என்ன கேட்டாலும் வாயே திறக்க கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரி அபி. புரிஞ்சுதா மனோ? சரிக்கா. ஆனா நீ அந்த ஆளுகிட்ட எதையும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. சரி, கிளம்புங்க. வாமா அபி. வா, வந்து உட்காரு. பரவாயில்ல சித்தப்பா.
ஆமா, இங்க ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு மௌன விரதம் இருக்கவா வந்திருக்கோம்? பேசணும்னு வந்தாச்சு, பேசிட வேண்டியதானே? அபி, நீ என்னம்மா சொல்ற? நானா? நீங்க தானே சொல்லணும் சித்தப்பா. எங்களை வர சொன்னதே நீங்க தானே. உங்க ஒரு வார்த்தையை நம்பி தானே நாங்க இங்க வந்திருக்கோம். விஷயத்த நீங்க தான் சொல்லணும். உன்னை எது கூப்பிட்டோன்னு உனக்கு தெரியாதா? சரி, நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி கேளு. நீ என் பையன் வாழ்க்கையை விட்டுட்டு ஒதுங்கி போனோம். நான் தான் ஒதுங்கி போய் ரொம்ப நாள் ஆச்சே. நீங்க வேற கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க. கேஸோட நிக்கல, கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்க. சீர் வேற திருப்பி கொடுத்தாச்சு. இனிமே என்ன மிச்சம் இருக்கு? இத பாருமா, கோர்ட்ல இருந்து விவாகரத்து கிடைக்கிறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் எங்களால பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் புள்ள தனியா கிடந்து அவஸ்தைப்பட முடியாது. ஏதோ உன்னை கட்டிக்கிட்ட கால நேரம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாச்சு. இனியாவது காலாகாலத்துல நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. தாராளமா பண்ணுவீங்க, அதுல எனக்கு என்ன பிரச்சனை? ஆமாமா, இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. உன் தங்கச்சி நாங்க ஏதோ வரதட்சணை கேட்டோன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த மாதிரி மறுபடியும் ஏதாவது கோல்மால் பண்ணுவீங்க. கோல்மால் பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதும்மா. நீங்க வீடேறி வந்து எங்களை கேவலப்படுத்தினதுனாலதான் எங்க ஆனந்தி உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்தா. அடேங்க அப்பா, அப்படி என்ன நாங்க உங்களை அசிங்கப்படுத்திட்டோம்? என்ன அசிங்கப்படுத்துனீங்களா? பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றீங்கன்னு. ஆமா, நான் பேசணுமா?